நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to create a website. ஒரு வெப்சைட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலா நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஆஸ் அ வெப் டெவலப்பர் ஆர் ஆஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் நமக்கு வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு we have a ideas. பட் how to design, எப்படி நம்ம வந்து அதை டிசைன் பண்ணலாம், வெப்சைட் உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டு வே கண்டிப்பாக நமக்கு தேவை. என்ன அப்படின்னா, ஒன்று நம்மளோட ஒரு வெப் பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த வெப் பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு நான் எடிட்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கோடு நான் வந்து HTML-லையோ இல்லை PHP கோட் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதை எழுதுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை. ஓகேவா? ஸோ தட் இஸ் Notepad++ ஆர் Visual Studio Code. ஓகேவா? ஸோ தீஸ் டூ ஆர் அண்டர் டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம நோட் பேட்லேயே ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ எதுக்காக நம்ம விஷுவல் ஸ்டுடியோ ரெஃபர் பண்ணுறோம்? வை ஐம் ரெஃபரிங் டு Notepad++ அப்படின்னா தே ஹாவ் மல்டிபிள் HTML டேக்ஸ். நம்ம வந்து நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டேக்ஸ் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் த டேக் இஸ் நாட் க்ளோஸ்டு, நமக்கு க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த க்ளோஸ்ட் எப்படி போடுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி க்ளோஸ் டாக் போட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எடிட்டரில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, என்னது ஃபார் எக்ஸாம்பிள் HTML க்ளோஸ் ஆகிருக்கா, இல்லை HTML-ஓட ஹெட்டு டேக் வந்து க்ளோஸ் ஆகிருக்கா, இல்லை பாடி டேக் க்ளோஸ் ஆகாமல் இருக்கா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா நம்மளோட இந்த ரெண்டு எடிட்டர்ஸ் வந்து நமக்கு பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் ரெஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா Notepad++ அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, இந்த ரெண்டுமே இருக்கணுமா அப்படின்னா நோ, ஏதாவது ஒன்று. ஓகே, எனி ஒன். அண்ட் செகண்ட் திங், இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணிட்டோம். அந்த டிசைனில் ஒரு பட்டன் வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த பட்டன் மூலமாக இன்னொரு பேஜை கிளிக் பண்ணணும். ஆர் இன்னொரு பேஜை வந்து வித் ஹெல்ப் ஆஃப் நான் டேட்டா பேஸ் மூலமாக நான் லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் மூலமாக நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு நமக்கு வந்து டேட்டா பேஸ்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு SAM சர்வர், தட் இஸ் லோக்கல் ஹோஸ்ட் சர்வர். ஓகேவா? ஸோ அதில் போயிட்டு நம்ம டேட்டா பேஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் PHP-ல நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு SAM தேவை. ஸோ அதில் என்னென்னா PHP MyAdmin வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டும் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கூகுள் போய்க்கிறேன். ஸோ கூகுள் போயிட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், Notepad++. ஓகேவா? ஸோ Notepad++ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போட்டது இங்கே வந்து இதில் நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸோ என்னோட 64 பிட்டு, ஸோ நான் 64 பிட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இங்கிலீஷில் வேணும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்தது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எஸ், ஐ அக்ரி. நெக்ஸ்ட் வந்து எந்த பிளேஸில் இருக்கணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லா தீம்ஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஓகேவா? இதில் வந்து பிளக்கின்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ தட் நெக்ஸ்ட்டு டு இன்ஸ்டால். ஸோ இது வந்து ஃபினிஷ். ஒன்ஸ் நம்ம ஃபினிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோடது இப்போ Notepad++ ஓப்பன் ஆகும். நான் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இனிஷியலாக என்னென்னலாம் இருக்குது, வாட் ஆர் த பிளக்கின்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு, அதில் அப்டேட்டர் என்ன, இது எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் போயிட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி சேவ் பண்ணுறது எல்லாமே இங்கே நம்ம பண்ணிக்கலாம். இங்கே அதுவே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ தேட் நம்ம என்ன பண்ணுறோம், இது நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் கொடுத்துட்டு நம்ம எங்கே சேவ் பண்ணிக்கிறது, ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்லேயே வெப் டெவலப்மெண்ட்டில் இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் திங்க் நான் வந்து டெக்ஸ்ட்டாக நம்ம போடக்கூடாது. பிகாஸ் நான் வந்து ஒரு இப்போ PHP பேஜ் வேணுமா இல்லை HTML வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து எடுக்க போகிறோம். நான் இப்போ HTML ஃபைல் தான் உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ண சொல்லி தர போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபைலில் போயிட்டு நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் சேவ். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி நமக்கு கலர் வரும். ஸோ அது லிங்க் எது கூட ஆயிருக்கு எல்லாமே நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது எந்த டேக் எது வரைக்கும் எனக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த டேக்லேயே நான் வந்து ஒரு ஹெட் கொடுக்குறேன். இப்போ வந்துருச்சா? ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி க்ளோஸ் ஆயிருக்கா இல்லையா? ஸோ எல்லாமே நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னா எந்த டேக் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு எல்லாமே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹெட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு டைட்டில், ஒரு சிம்பிளாக நான் ஒன்று ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. டைட்டில் எப்போவுமே ஒரு டேக் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த டேகை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன் எரர் காட்டுதுன்னா நான் டேகை வந்து க்ளோஸ் பண்ணல, ஸோ தட் ரெட் காட்டுது. ஓகேவா? இதில் வந்து வெல்கம் ஸ்டடி சென்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட பாடி டேக் கொடுத்துக்கிறேன். ஏன் இந்த ரெட் வருது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டேக்குமே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போ இங்கே இன்னொன்று நம்ம கவனிக்கணும். ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குது அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோட கோடை வந்து கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, கமெண்டில் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி ஆச்சரியக்குறி கொடுத்துட்டு இந்த 2 லைன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பாடி டேக் இப்படி கொடுத்தோம்னா இதுக்கப்புறம் உள்ளது எதுவுமே நமக்கு வியூ ஆகாது. ஸோ தட் இதுக்கப்புறம் இந்த 2 டேக் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கமெண்ட். இந்த ஸ்லாஷ் போட்டோன்னா அது எனக்கு அங்கே வியூ ஆகும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா HTML ஓட கமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது எங்கே இருந்தது அப்படின்னா நம்மளோட டெஸ்க்டாப்பில் வெப் டெவலப்மெண்ட்டில் நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ நியூ ஒன்னு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தாலே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ரன் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா? வெல்கம் ஆதி இன்ஃபோடெக் ஸ்டடி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டைட்டில் வந்திருக்கு. நான் என்னோட வித்தின் பாடி டேக்ல நான் எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ இங்கே நான் ஏதாவது கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு விசிபிள் ஆயிருக்கும். பட் நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ தட் எனக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க, என்னோட இந்த டைட்டில் டேக் மட்டும் எனக்கு வியூ ஆயிருக்கு. ஓகேவா? பாருங்க நான் எதுவுமே இந்த பாடி டேக்ல. ஓகே. ஸோ இப்படிதான் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ZAMP அடுத்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.